ஹலோ, நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இப்போ வந்து எக்ஸ்பர்ட் மிஸ்டர் அங்குச்சாமி. சரி. இஸ் a specialized man for driving. இஸ் a ரேஸ் கார் ஓட்டுற அளவுக்கு நண்பர். அவர் தான் கூட வராரு, அவர் தான் வீடியோ எடுக்கிறாரு. நானா அங்குசாமி, அண்ணன் சொல்கிறவர். எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கப்புறம் டிவிஎஸ் கார் எடுக்கலான்னா முதல்ல பாம்பேல கார்லயே போய் பழகுவேன். ஏன்னா எல்லா முதலாளிகளும் என்ன கார்ல தான் கூட்டிட்டு போவாங்க. கண்டிப்பா. ஏன்னா நான் ஒரு டெக்ஸ்டைல் டெக்னீஷியன், இன்டர்நேஷனல் டெக்னீஷியன். ஆனால் இன்னொன்று கேட்கலாங்களா? நீங்கள் எல்லா ப்ரோக்ராம் பேசுகிறப்பையும் டெக்ஸ்டைல்ஸை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்கிறீங்க. அதில் ரொம்ப ஈடுபாடாக இருந்திருக்கீங்க ஒரு காலத்தில். அந்த காலம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இன்னைக்கும் நம்ம திருப்பூரை காம்படேட் பண்ண, தமிழ்நாட்டை காம்படேட் பண்ண ஒருத்தர் கூட இன்னும் பிறக்கல. கரெக்டாக சொன்னீங்க. சைனாவா இருக்கட்டும், வியட்நாமா இருக்கட்டும், கம்போடியாவா இருக்கட்டும், டர்க்கியா இருக்கட்டும், பேக்வேர்டு கண்ட்ரிஸ் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இருக்கட்டும், தமிழ்நாட்டை பொருளாதாரத்தில் விலையிலையும் குவாலிட்டியும் ரிலையபிலிட்டியும் தமிழ்நாட்டை அடிச்சுக்க உலகத்தில் யாரும் பிறக்கல. அது நான் ப்ரூவ் பண்ண முடியும். தொழில் வளத்துல திருப்பூர் வந்து தொழில் வளத்துல மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். தமிழ்நாடு, திருப்பூர் வந்து தமிழ்நாடு அளவுக்கு 80% வளர்ந்துருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி டீம் அமையல. சரி, அந்த டாபிக் நான் பேசுறேன். உலக பொருளாதாரத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கும். அதுக்கு வந்து திருப்பூரோட பங்கு அந்த ஆணிவேர் திருப்பூர் தான். இந்த டிரைவர் மேட்டரை பேசுவோம். சரிங்க. அப்புறம் என்னாச்சு, பாம்பேலேருந்து வந்த உடனே டெக்ஸ்டைல் இருக்கும்போது முதல்ல நமக்கு ஒரு டிரைவர் வேணும் அப்படின்னு பார்த்தா, எங்கள் சொந்தத்தில் எல்லாரும் ஒரு 10 பேர் போய் பார்த்தா யாருக்கு டிவிஎஸ் 50 கூட ஓட்ட தெரியாது. ஐயோ. ஏன்னா அப்போ சைக்கிள்லேயே பழகிற வம்சத்தில் நான் சொல்ல 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ எனக்கு வண்டி வேணும், டிரைவர் வேணும். போய் முதல்ல ஃபஸ்ட்டு ஹாட் கேஷ் கொடுத்து 16,000 ரூபாய் நினைக்கிறேன், 5,000 ரூபாய் 16,000 ரூபாய் டிவிஎஸ் 50 எடுத்தேன். சாம்ப்னு ஒரு வண்டி. டிவிஎஸ் சாம்ப். அவன் டிவிஎஸ் 50 வந்து ஒரு லோடு வண்டி. கண்டிப்பா. சாம்ப்ல போனா அது தனி மரியாதை, பென்சில போற மாதிரி. டிவிஎஸ் சாம்ப் எடுத்து சரி டிரைவர் போட்டேன். ஒரு நாள் நான் வந்து ஓட்டி பார்த்துட்டு, சரி நமக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியும்ல, கண்டிப்பா சைக்கிள் ஓட்டினா அது ஓட்டலான்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்த உடனே டிரைவர் போட்டேன். சரிங்க. அப்ப டிரைவர் போட்ட உடனே டிவிஎஸ்க்கு உலகத்திலேயே டிரைவர் போட்ட ஃபர்ஸ்ட் முதலாளி நான் தான். எல்லாரும் சிரிப்பாங்க, டிவிஎஸ்க்கு டிரைவர் போட்டீங்களே சார், உலக அதிசயப்பாங்க. ஏன்னா அந்த ஊர்ல சைக்கிள்ல நான் போகும்போது துணை ஒருத்தர் கேட்டேன்ல, அன்னைக்கு மைண்ட்ல எடுத்தவங்க தான் இன்னைய வரலையும் 99% டிரைவர் இல்லாம வாகனத்துல போக மாட்டேன். சூப்பர். அன்னைக்கு நான் சொந்தமா கார் ஓட்ட மாட்டேன், 2 வீலர் ஓட்ட மாட்டேன், டிரைவர் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன். ஒரு பாத்ரூம் போகணும்னா கூட டிரைவர் கார் வேணும். கண்டிப்பா. அந்த நிலைமையை கொண்டு வந்தேன். ஸோ டிவிஎஸ்ல போகும்போது ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து 2 வீலர் எடுத்து அது தொழில வந்து எனக்கு நைட்டு கொண்டு போய் சாதாரணமா இருக்கும் திருப்பூர் பாலத்துல அடிச்ச தையல் தான் இது. ஆமா, நல்லா கேட்டுங்க. பாலத்துல அடிச்சது ஆர்டரை எடுத்துக்கிட்டு நான் பின்னாடி உட்கார்ந்தேன் இல்லைங்களா. ஆமாங்க. அந்த ஜெகதீஷ்ங்கிறவன் கொண்டு போய் நேரா பாலத்துல அடிச்சுட்டான். அதை ஏறும் போது பாலத்துல கட்டை இருக்கும்ல, அந்த கட்டையில அடிச்சதுதான் இந்த இது தையல். அப்படியே கீழே விழுந்துட்டோம். நல்ல வேளை பாலத்துல அந்த சின்ன ஒரு கேட்டு சிவர் இருக்கும், அதை அடிச்சா 2 பேரும் காலி. கடவுள் அங்க வந்து ஒரு இதை வச்சுட்டான். 2 வீலர்ல அன்னைக்கு முடிவு எடுத்தேன், ஆஹா டிரைவரை கூப்பிடாம இன்னொருத்தர் உட்காந்துட்டு போயிட்டோமே அப்படிதான். மறுபடியும் டிரைவர் எடுத்தோம், டிவிஎஸ்க்கு டிரைவர் போட்டோம். டிவிஎஸ்க்கு டிரைவர் போட்டு ஒரு 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம். அப்ப ரோடு கிடையாது, டிரைவர் வந்து ஒரு துணை, ரைட் ஹேண்ட். வெளியில போன வீட்டுல தான் மனைவி, வெளியில போனா டிரைவர் எல்லாம் போக மாட்டேன். கண்டிப்பா. ஸோ அந்த டிரைவர் வாழ்க்கை அப்ப இருந்து ஆரம்பிச்சுது. சரிங்க. அதுக்கப்புறம் டிரைவர் வந்து என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நாள் ஆக ஒரு அதுக்கு முன்னாடி எல்லா கம்பெனில இருந்து கார் வந்துடும். 90% முதலாளி ஆயாச்சுல. கண்டிப்பா. ஸோ டிவிஎஸ் சாம்ல போனேன்னு முதல்ல ஒரு கார் வாங்கினேன். ஒரு தொழில்துறை சம்பந்தமா. இந்த ஆம்பேன்னு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, ஆம்பே ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டுக்காக சரி இது சேல்ஸ் இருக்குன்னு தெரியாம சரி அறையும் குறையுமா கத்துக்கிட்டு
முதல்ல ஒரு டிராக்ஸ் வாங்கினேன். டிராக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துல நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் எங்க மாமா வாங்கி கொடுத்தாரு. கரூர்ல மிஸ்டர் அண்ணாமலை கரூர்ல இருக்காரா? அவரு என்ன பண்ணாரு, முதல்ல 1 லட்ச ரூபா கொடுத்தேன். 1 லட்ச ரூபா கொடுத்தேன். 80,000 டாக்ஸ் வாங்கணும் ஃபர்ஸ்ட். லோடிங்காகவும் இருக்கும், சேஃப்டிக்கா இருக்கணும். அதுக்கு தாங்க முதல்ல டிரைவர் போட்டேன். சரிங்க. அப்பெல்லாம் டிரைவர்னா எப்படி தெரியுமா, இது மாச சம்பளம், கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி மாச சம்பளம். முதல்ல 1ஆம் தேதி. ஏன்னா ஓனருடைய எல்லா பிளஸ் மைனஸும் இந்த டிரைவருக்கு தெரியும். கரெக்டான பாயிண்ட், இதான் உண்மை. ஆமா, ஓனரோட வலது கை தான். ஆமா, எல்லா தொழில் ரகசியமும் பர்சனல் எல்லாமே டிரைவருக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமா. அதனால டிரைவர் எப்போதும் அட்வான்ஸ்ல தான் நிற்பார். பணம் வாங்குறதுலையும் சரி. டிரைவருக்கு வந்து 10,000, அப்போ சம்பளம் 4,000 5,000 கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் 3,000 கொடுத்தேன். சரி. 3,000 சம்பளத்துல இருந்து ஆரம்பிச்சேன். சரி. டிவிஎஸ் 50ல 3,000 சம்பளம். அப்புறம் டிரைவர் ஓன் டிரைவர் ஆச்சு. அப்புறம் என்னன்னா, நான் இந்த டிரைவர்களுக்கு என்னன்னா, என்கிட்ட வருவாங்க. அப்போ எல்லாருக்குமே அப்படிதான். பர்மனன்ட் டிரைவர் என்னன்னா, இந்த மர்சிடிஸ், BMW பெரிய கார் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சின்ன இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. அப்போ டிரைவர் மாறிக்கிட்டே இருக்கும், நம்ம வண்டியை மாற்றுவோம். கண்டிப்பா. அப்போ டாக்ஸ் தூக்கி மாற்றி 1000 கார் எடுத்தேன். சரி. அப்போ டிரைவர், அதாவது ஒரு என்ன காரணம், பல பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. டிரைவர்களுக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து இருக்கிறதுனால டிரைவர் இல்லைன்னா வாழ்க்கையே போயிடும். ஆமா ஆமா. திடீர்னு கார் எடுக்க முடியாது. அதை நீங்க உணர்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்க என்னமோ காசை கொடுத்தா வந்தான் போனா அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. காசு கொடுத்தாலும் நம்மளை கொண்டு சேஃப்டியா இறக்குற ஒரு மனிதன் யாரு? டிரைவர் தான். இப்ப நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க ஐயப்ப பக்தர் எல்லாருமே வேனு கார்ல போறாங்க. ஆனா ஐயப்பனே வந்து வண்டி ஓட்டுறதா நினைச்சுதான் தொட்டு கும்பிட்டு தான் டிரைவரை வந்து வண்டியில ஏறுறாங்க. இது இன்னைக்குள்ள கார்த்திகை மாலை சபரிமலைக்கு போறவங்க டிரைவரை வந்து ஐயப்பனா நினைக்கிறாங்க. பாட்டை பத்தி பேசும்போது தொடர்ந்து 4-5 டிரைவர் வந்து வருவாங்க போவாங்க. டிரைவரை நம்பி கொஞ்சம் பணம் காசு எல்லாம் கொடுப்பேன். அதெல்லாம் கரெக்டாக சேர்த்துருவாங்க. என்னன்னா சரக்கு போட்டுருவாங்க. சரக்கு போட்டு டாஸ்மார்க் வந்ததுலேருந்து டிரைவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். டாஸ்மார்க் வந்ததுலேருந்து அவங்க ஃபெயில் மார்க் ஆயிடுறாங்க. ஆமாம், ஒயிட் ஷாப் வந்ததுலேருந்து. அதுக்கு முன்னாடி நல்ல டிசிப்ளினாக இருப்பாங்களா? கண்டிப்பா. டாஸ்மார்க் வந்தவுடனே டிரைவர்கள் பொழுதேடிக்கு ஓட்டுறாங்களா, டயர்ட் ஆகிட்டு போய் சரக்கு அடிச்சுட்டாங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது ஃபோனும் கிடைக்காது. அப்போ வந்து டிரைவருக்கு வந்து இன்கமிங் 16 ரூபா, அவுட் கோயிங் 16 ரூபா. ஆமா ஆமா. அந்த காலகட்டத்திலேயே நான் மொபைல் வச்சிருந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அப்போ அந்த டிரைவர் வந்து இந்த மாதிரி ஃபோன் எடுக்கலன்னா டென்ஷன் ஆகிக்கும். இந்த மாதிரி டிரைவர் போட்டேன். அப்போ அந்த டிரைவருக்கு 4-5 டிரைவர் மாறும்போது டிரைவர் எங்கே போய் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி வச்செல்லாம் கிடைக்க மாட்டாங்க. அப்போ டிரைவர் தொழில் ரொம்ப டிமாண்டான தொழில். ஆமாம் ஆமாம். சேலரி கம்மி, உழைப்பு அதிகம். ஆனால் சேலரி கம்மி, உழைப்பு அதிகமானால டிரைவர் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆமாண்ணே. அதை வந்து நான் எத்தனை டிரைவருக்கு பிரச்சனை பண்ணேன். அவங்க ஒரு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் டிரைவருக்குலாம். இப்போ இடையில நீங்க திருப்பூரை பத்தி சொன்ன விஷயம் தோணுச்சுனே. நம்ம இப்போ ரீசனாக வந்து தீபாவளிக்கு முன்னாடினே திருப்பூர்ல இருந்து சென்னை வர்றேன் பஸ்ஸு. அந்த டிரைவர் வந்து கண்ணெல்லாம் ரெட் கலராக இருந்துச்சு. என்னங்க ஆள் ரொம்ப டல்லாக இருக்கு. நல்ல அருமையான டிரைவர், எக்ஸ்பர்ட் டிரைவர். அண்ணே 4 பகல் 4 நைட்டு தூங்கலண்ணே. டிரைவர் சொல்கிறேன், எதனால் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் ஓட்டுறீங்க? டிரைவர்ஸ் வந்து இல்லைண்ணே கவர்மெண்ட்டில். 2வது டிரைவர் வந்து நல்ல டிரைவராக கிடைக்கணும் பெரிய விஷயம். எனக்கு மக்களை கொண்டு கரெக்டாக இறக்கி விட்றது தானே முக்கியம். பண்டிகை டைமு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு சந்தோஷமாக போய் பண்டிகை கொண்டாடணும் தான் வண்டி ஓட்டுறானே. அவரோட அவர் குடும்பத்தை அவர் கண்டுக்கல. பொதுமக்களோட சந்தோஷம் தான் முக்கியன்றாரு. டிரைவர் எப்பேற்பட்ட பெருந்தன்மையாக இருக்கார் பாருங்க. டிரைவர் ஆல்மோஸ்ட் கார்டு 3 பேர் கார்டு. எஸ். ஒன்று நம்பர் 1 டிரைவர். எஸ். நம்பர் 2 வந்து போலீஸ். போலீஸ், அவங்களும் காவல்துறை. காப்பாற்ற முடியாது. காவல்துறை. 2வது கண்ணு போலீஸ். எஸ். 3வது கண்ணுன்னு ஒன்று இருக்கு, நெற்றிக்கண். அதுதான் சிவன். ஜட்ஜி. டிரைவர் முதல் கண் ஒரு மனிதனுக்கு, 2வது கண் போலீஸ். அவங்கள பார்த்தா கோபம் தான் வரும் சில நேரத்தில். ஏன்னா சின்ன பெரிய 1 கிலோ சாப்பாட்டில் ஒரு கல் வச்ச மாதிரி ஒரு தப்பு நடந்து போயிடும்.
உடனே மக்கள் கோவிச்சிருவாங்க. ஒரு சோறு இதுல ஒரு கல் விழுவும் போது பூரா சாப்பாடு அதே மாதிரி நமக்கு காவல்துறை வந்து 99.999% தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது சிவில் நடக்கலாம். கிரிமினல்ஸ் வந்து போலீஸ் வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். ஒரே ஒரு பர்சனால ஊரே சொல்லும் போலீஸை மட்டும். அது என்ன பண்றது, அவங்களுக்கு கிடைச்ச அந்த போலீஸ் இல்லைன்னா நம்ம இவ்வளவு ஃப்ரீடமா இருக்க முடியாது. மக்கள் பெண்கள் பாதுகாப்பு கிடையாது. அதனால போலீஸ் ரெண்டாவது, டிரைவர் என்னுடைய வாழ்க்கையில டிரைவர், போலீஸ், அடுத்து ஜட்ஜு, பிரைஸ்லெஸ் பீப்புள், விலை மதிக்க முடியாது அவங்கள. கண்டிப்பா இந்த 3 பேருக்கு எங்க பார்த்தாலும் நான் ஒரு சல்யூட் போட்டுருவேன். டிரைவரா இருந்தா சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், போலீஸா இருந்தா ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், ஜட்ஜா இருந்தா கும்பிடு போடணும். சூப்பர். டிரைவரா இருந்தா சாப்பாடு. ஒரு நிமிஷம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.